good evening everyone. மாலை வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, fine then. So, education is not just about learning facts, but about nurturing dreams. And today, we are here to celebrate those dreams, months of hard work, bunch of talents, and most importantly, the celebration of success. புரிய மாதிரி சொல்லணும், கல்வி என்பது வெறும் உண்மைகளை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அது கனவுகளை வளர்ப்பதும் ஆகும். இன்று நாம் அந்த கனவுகளையும் பல மாத கடின உழைப்பையும் அபார திறமைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றியையும் கொண்டாடுவதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். யாரோட வெற்றி? ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்க படிக்கிறதுக்காக இங்கே அமைச்சிருந்தீங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட தனி திறமையை வெளிப்படுத்தி அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வரணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான். அண்ட் ஸோ a very warm and heartfelt welcome to one and all present over here, respected chief guests, guest of honors, beloved founders, dedicated teachers, dear parents, and our lovable students. It is my immense pleasure to welcome all to our school's 26th annual day celebration, Sangamam 2.0. Ladies and gentlemen, myself, Mr. Bharat Shanmugam, MC for this event. So, shall we begin the event? ஏதாவது உத்தரவு கொடுத்தா தானே? ஷியோர். ஓகே, ஃபைன். நாங்கள் யார், நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த 26 வருஷத்தை நாங்கள் ஏன் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் டைம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நோட்டோட சொல்லி ஆரம்பிப்போமா? எவ்ரி 5 years ஒன்ஸ் ஓட்டு போடுறது நம்மளுடைய ஜனநாயக கடமை. ஸோ எப்படி ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பொறுப்பு இருக்கோ, அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸாவோ, ஒரு அண்ணனாவோ, ஒரு தங்கச்சியாவோ எல்லாருக்குமே வந்து அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அடிப்படையான கல்வியை, ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை கொடுக்கறது ஒரு முக்கியமான கடமை. ஸோ அந்த உங்களோட ஷோல்டரில் இருக்கிற பேர்டனை நாங்கள் வந்து கேரி பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் அதை கேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் இத்தனை வருஷமாக நாங்கள் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷனாக நின்றுட்டு இருக்கோம். அண்ட் அந்த தரமான கல்வியை வந்து நாங்கள் 26 வருஷமாக தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு சின்ன இதுதான். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கேரி பண்ணுற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஸோ வி ஆர் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ், ஆஃப் யுவர் விஷன்ஸ். ஓகே, ஸோ எங்கள் சார் ஒருத்தர் வந்து வாழ்த்து மடல் அமைச்சிருக்காங்க. அவங்களால இன்னைக்கு நேரில் வர முடியல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அதை இங்கே ஏவியில் போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாழ்த்து மடல். ஐந்தெழுத்து மந்திரக்காரன், ஆசையோடு பழகும் தந்திரக்காரன், முப்பாலை கடந்து வந்தவன், 3 தமிழ் பேசுபவன், சொல்லாற்றல் கொண்டவன், முருகனின் அருளாசி பெற்றவன், தலைமை பண்பை தனக்கென கொண்டவன், இயக்கத்தின் பால் ஈர்ப்பு கொண்டவன், மந்திர சொல்லை தந்திர சொல்லாக்கும் வித்தகனே, உந்தன் அன்பால் கவரப்பட்டேன், உந்தன் சொல்லால் உந்தப்பட்டேன். சாந்தமான சண்முகம் சார் அவர்களே, உங்கள் பணி சிறக்கட்டும், உங்கள் வாழ்வு வளமாகட்டும். இப்படிக்கு திரு சதீஷ் பி எம்ஏ, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம். So thank you sir, thank you for our respected chief guest and a guest of honors and all the members of Tamil Nadu Private School Progressive Association to gather for the dais. So without any further delay, we move on to the celebration. I request the dignitaries to rise up for Tamil Thai Valthu. Thank you, one and all. Please be seated. So I request our founder ma'am to lamp the light and start the occasion. சரி
சார் சார் So I welcome our beloved founder, Rotarian Mr. M. Shanmugam sir, to address the meeting. Over to you, sir. மதிப்பிற்குரிய எனது அருமை மேடையில் வீட்டிருக்கும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு விஜயகுமார் சார், மேலாளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சுஜாதா ராஜ்குமார் அவர்கள், எனது அருமை சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கும் அன்புக்கு பாத்திரமான டாக்டர் S.T. முகமது முஸ்தபா, இவரை பற்றி நிறைய சொல்லணும். இவர் பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் நிறைய சேவைகள் செய்திருக்கிறார். ரோட்டரி மூலியமா ஹாஸ்பிட்டல் 4-5 மருத்துவமனை இருக்கு, 4 ஸ்கூல், 3 ஸ்கூல் பள்ளி தாளாளர். இவர் இன்னும் சொல்லணும், நேரில் காரணத்தினால இது சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். கேட்டதுமே சரி நான் உங்க பள்ளிக்கு கண்டிப்பா வருகிறேன்னு சொல்லிட்டு வருகை புரிகிறார். அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் எங்கள் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை தொடர்ந்து வேலூர் மாவட்ட தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர், மாவட்ட துணைத் தலைவர் திரு இன்பராஜ் சார், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு பிரபாகர் சார், மேலாளத்தூர் மூத்தவல்லி திரு தாஜிபாய், எங்கள் அன்புக்கு பாத்திரமான, அவர் கூட சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதே போல இளமையா இருக்கிறார், அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ரைட், ஓகே. அடுத்து மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு ஜெயல் சார், மாதவன் சார், வரதன் சார், ஏஜிஎஸ் சார், இன்னும் நிறைய எங்களுக்கு ஆசானா இருக்கக்கூடிய பாபுஜி சார் அவர் வருகை புரிந்திருக்கிறார். நான் எதிர்பார்க்கல ஐயா, மன்னிக்க, நான் உங்களை இருந்தும் வருகை புரிந்த மிக்க நன்றி. உங்கள் அனைவரையும் வருக வருகிற அன்புடன் வரவேற்று இப்பொழுது அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்கின்றோம். நன்றி. பாருங்க பாருங்க. Followed by next Mr. Gunasekaran sir, Tata Mai Vellore. அங்க பாருங்க. Followed by next, I request our co-founder Mrs. Saraswati ma'am to felicitate Mrs. Sujata Rajkumar, PU President, Melalathur. அடுத்து எனது அருமை பாஸ்டர் A.S. இன்பராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய மூத்த மகன் சாலிவ் அணிவிக்க என்று ஆசைப்படுகிறார். ஓகே. அடுத்து பாபுஜி சார் அவர்களுக்கு
என்னுடைய இரண்டாவது மகன் சாலை அளிக்கிறார். அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு பிரபாகரன் சார் அவர்களுக்கு என்னுடைய மூன்றாவது மகன் கௌரவிக்கின்றார். நானே தான் எல்லாருக்கும் போகணும்னு ஆசைப்பட்டேன். அவனுங்களும் சரி நானும் செய்யறேன் அப்படிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து மேலாளத்தூர் நவாப் மஸ்ஜித் மூத்தவர்கள் திரு தாஜ்பாருக்கு பழனிசாமி பொன்னாடி அளிக்க போறீங்க. Followed by next, I request our founder to felicitate Mr. Jaivel sir. Followed by next, I request founder to felicitate Mr. Madhavan sir. Next, felicitation to Mr. Varadan sir. Sir. Has came here to felicitate our founder, Mr. Shanmugam. I request Mr. Sir to felicitate our founder, Mr. M. Shanmugam. தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக சரஸ்வதி பள்ளி தாளாளர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. சார் பாருங்க மேடம் கூட கூப்பிட்டாரு. பாருங்க பாருங்க. I request Mr. D. Prasad Shanmugam, Member Executive Council of Saraswati Nursery and Primary School, to introduce our chief guest. It's my privilege and honor to stand before you and introduce the guest of the day. So, first of all, I would like to thank our school management for giving me this wonderful opportunity. I would like to introduce our chief guest, Dr. S.T. Muhammad Mustafa, BDS, PG Diploma, Tobacco Control, and past president in Indian Dental Association, Vellore. So, sir has been serving as a dental surgeon, entrepreneur, and an education trustee.
He was the correspondent and trustee of Olive Tree School, Braintrust School, and Adams Nursery and Primary School, Vellore. Also the founder and managing director of Fatima Hospital, Fatima Skin Clinic, Fatima Hair and Cosmetic Clinic, and U1Me Skin and Hair Care Products. Dr. Mustafa Stop Smoking Clinic, Vellore Hair Care Center, Pro Health Medical and Dental Equipments, Vellore. It is just a summary of what Sir has been serving. So we are very happy and glad to you, dear Sir. And I request you to share thoughts and a motivation keynotes to our successful students, sir. So kindly welcome you, sir. அனைவருக்கும் மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நீண்டு நிலவட்டுமாக. நிஜமாவே உள்ளதை சொல்ல போனா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நிறைய ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போயிருக்கேன். சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூலுடைய 26th ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்தமைக்கு சண்முகம் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நீங்க அழைக்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த மேலாளத்தூர்ன்ற இடத்துக்கு நான் வந்திருக்காம இருப்பேன். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலும் போயிருக்கும், கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இருந்து எனக்கு நிறைய நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, பட் இங்க நான் வந்ததில்லை. கல்வி என்பது ஒரு மனிதராக பிறந்து விட்டால் அவருக்கு கட்டாயம் தேவை. உலகத்துல பல உயிரினங்கள் இருக்கு. அதுல சிறந்த உயிரினமா இறைவன் படைச்சிருக்குது மனித உயிரினங்கள். அந்த மனிதன் எப்பொழுது பரிபூர்ணம் அடைகிறான் அப்படின்னா அவன் பெருசா சொத்து சம்பாதிச்சிட்டான், அவர் ஒரு பெரிய பதவியில இருக்காரு, அவர் அவருக்கு நிறைய இடம் வீடுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவர் சிறந்தவர் ஆயிடுவாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. எவர்கிட்ட கல்வி இருக்கோ அவங்க தான் சிறந்த மனிதரா உருவாக முடியும். உலகத்திலேயே 2 ப்ரொஃபஷன் மேம்பட்ட ப்ரொஃபஷனா இருக்கு. நம்பர் 1 கல்வி ஸ்தாபனம் வச்சிருக்கிறது டீச்சர்ஸ், இவங்கெல்லாம். 2வது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன். ஒரு பிள்ளை வெற்றி பெற்றுட்டா சந்தோஷப்படுற ஆள் 2 ஆளா தான் இருப்பாங்க. 1 பேரண்ட்ஸ், 2வது டீச்சர்ஸ். அது போக மற்றவங்கள ஒரு சில பேர், ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஒரு சில பேர் பொறாமைகளும் படுவாங்க. ஏன் அப்படின்னா அவன் என்னவோ படிச்சான்ப்பா, நல்லா படிச்சுட்டு இப்போ பெரிய ஆபீசர் ஆயிட்டான், என்னப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா சந்தோஷப்படக்கூடியவர்கள் 2 நபர்கள். 1 பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, என் பிள்ளை நல்லா படிச்சுட்டான், நீ நல்ல நிலையில இருக்கான், இன்னைக்கு டாக்டரா இருக்கான், என்ஜினியரா இருக்கான், ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கான், ஏதோ ஒண்ணு சந்தோஷப்படுவாங்க. அது போல யாரு அப்படின்னா டீச்சர்ஸ். டீச்சர்ஸை போய் கேளுங்களேன், என் பிள்ளை படிச்சுட்டு இருக்காங்க. யாருன்னா அவங்க கிட்ட படிச்ச பிள்ளை டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காரு, இன்ஜினியருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தன்னலமற்ற மக்கள் யாரு அப்படின்னா டீச்சர்ஸ் தாங்க. அந்த மாதிரி 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 26 வருடங்களாக சரஸ்வதி வித்யாலயா இந்த இடத்துல மேலாளத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, கார் இருக்கு, நகைகள் இருக்கு. இது எல்லாம் ஒரு நாள் கொள்ளையடிக்கப்படலாம், நான் இழக்க நேரிடலாம். ஆனால் நான் கற்ற கல்வியை மட்டும் என்னால கொள்ளையடிக்கவே முடியாது யாருனாலையும். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், சுமாராக தான் படித்தேன். எம்பிபிஎஸ் போகணும்னு நினைச்சேன். ஆஸ் யூஷுவல் மார்க் கம்மி, வேற வழி இல்லை, டென்டிஸ்ட்ரிக்குள்ள போயிடுறோம். இன்னைக்கு காட்ஸ் கிரேஸ் அந்த டென்டிஸ்ட்ரியை முடிச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவு சர்வீஸ் நம்மளால பண்ண முடியுது. இந்த டெஸ்டிசி நான் படிக்காம போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்வி எனக்கு கிடைக்கப்படாமல் போயிருந்தால் இன்று எனக்கு இந்த மேடையில் இடமில்லை. என் நிறைய காசு இருக்கு, சொத்து இருக்கு, இந்த இடத்துல எனக்கு இடமில்லை. ஏன் இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்மளுக்கு கல்வி முக்கியம். சோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்வி ரொம்ப அருமையான முறையில நம்ம சண்முகம் சார் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க எவ்வளவு பிள்ளைகள் டாக்டர்ஸா ஆயிருக்கலாம், என்ஜினியர்ஸா இருக்கலாம். எல்லாமே சந்தோஷம். அந்த ஒரு சின்ன சந்தோஷம் தான் இவங்களுக்கு இந்த டீச்சர்ஸ் கிடைக்கிறது. அந்த ஒரு சின்ன சந்தோஷம் தான் கிடைக்குது. ஓகே, இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா இருக்கு.
கல்வியானது ஆண் பெண் இருவருக்கும் சமமே. பொதுவா நம்ம இஸ்லாமியர்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து ஆண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. ஃபேக்ட், இருக்கிற உண்மை. இப்ப கொஞ்சம் காலங்கள் சூழ்நிலைகள் மாறுது. என்னுடைய வீட்டுல நடந்த விஷயமே சொல்றேன். என்னுடைய அம்மாவுடைய தங்கச்சி, என்னுடைய சித்தப்பா இறந்து போயிடுறாரு இல்ல. ஆனா பட் அந்த பெண் பிள்ளையை மட்டும் அவர் படிக்க வைக்கல. என்ன சொல்றாரு, வேண்டாம் பையனை படிக்க வச்சா போதும். இத்தனைக்கும் அவர் ஸ்கூல் டீச்சர் சார். பையனை படிக்க வைக்கிறார், பல்டாக்டர் படிக்க வச்சிடறாரு பையனை. பொண்ணை மட்டும் படிக்க வைக்கிறது தயங்குறாரு. வேண்டாம் எனக்கு வேண்டாங்க, 12th வரைக்கும் படிச்சா போதுன்ட்டு. எங்க அம்மா என்ன பண்றாங்க, அங்க நின்று அதெல்லாம் கிடையாது, அவளை ஏதாவது ஒரு படிப்பு சேருங்க அப்படின்ட்டு. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, கஷ்டப்பட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர். சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காம போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் ஆயிருப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்போ அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் திருப்பி எக்ஸாம் எழுதுறாங்க. திருப்பி அவங்களுக்கு ஆர்வம், திருப்பி வந்து ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அந்த கேடர் எல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கல்வி இல்லாம நம்ம எதுவுமே செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பாக்குறோம், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, அவங்களோட கல்வி இல்லை, அவங்களுடைய ஜெனரேஷன் அதோட முடிஞ்சிருது. அதனால கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஆக சிறந்த சொத்து. அந்த சொத்தை நம்மளுடைய சார் இங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அருமையா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. யாருமே கொடுக்க பெறாது. அதாவது 26 வருஷத்துக்கு முன்னாடி சார் இந்த பிசினஸ்குள்ள வந்திருக்காரு. இதே இல்லாம அவர் வேற ஏதாவது ஒரு பிசினஸ்க்கு போயிருந்தா நிஜமாவே இன்னைக்கு அவர் வந்து பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பார். பெரிய பெரிய மாளிகை கூட கோபுரங்களோட பெரிய பெரிய காரோட. ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா வந்து அவர் எங்கே போயிருப்பார். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவரோட பிள்ளைகள் 3 பேருமே இதுக்குள்ள இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தம்பி, நீங்க அடுத்த லெவலுக்கு இந்த ஸ்கூலை நீங்க கொண்டு போகணும். மேலும் மேலும் வளர்வதற்காக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானாக. யாருமே எடுக்காத ஸ்டெப்ஸ், ஸ்கூல்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்கூல்ஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேலூர் அவ்வளோ பெரிய ஸ்கூல், அவ்வளோ பெரிய ஊர் இருக்கு. நல்ல ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாம்ன்றது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த விஷயத்தை எதுக்கு நான் உங்களுக்கு தகவலாக கொடுக்குறேன் அப்படின்னா வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. இப்போ 5th ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருக்கீங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ நான் வேலூர்ல ஸ்கூல் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து தனிப்பட்ட என்னுடைய ஒரு நாள் முடியுமானா முடியாது. ஸ்கூல்ஸ்ல எங்களோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து தான் நான் அந்த ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் போவேன், ஒரு நாள் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் போவான். எல்லாருமே கமர்ஷியலாவே பண்ணல, அது ஒரு சர்வீஸ் மணியோட பண்ணிட்டு இருக்கோம். சரி, பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு கல்வி கிடைக்கட்டும். இந்த ப்ரோக்ராம் நடத்துவோம், இந்த மாதிரி ஸ்கூல் டே ப்ரோக்ராம். அன்னைக்கு அந்த பிள்ளைங்க அதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றதா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால கல்வி ரொம்ப நமக்கு முக்கியம். இந்த கல்வியை நீங்க நல்லா கெட்டிமா பிடிச்சிக்குங்க. உங்களை நாளை பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆகவோ, இன்ஜினியர்ஸ் ஆகவோ, இதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் நீங்களுமே ரன் பண்ணக்கூடிய மனிதர்களாக மாறுறதுக்காக ஒரு இன்னைக்கு ஒரு இதை எடுத்துக்கங்க, பிளட்ஜ் எடுத்துக்கங்க. ஓகே, நான் நல்ல இதாக மாறுவேன்றதுக்காண்டி. ஸோ இன்னைக்கு இந்த ஆனுவல் டே ப்ரோக்ராம். ஏன் இந்த ஆனுவல் டேன்னா ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன் அப்படின்னா வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்க வந்து ஒரு சில பேர் டான்ஸ் நல்லா பண்ணுவீங்க, ஒரு சில பேர் பேச்சு திறமை இருக்கும், அதெல்லாம் இங்க நீங்க காட்டக்கூடிய நாள். அதனால நான் கூட வந்து ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூல் ப்ரோக்ராம்ல நடந்த விஷயம் இன்னும் எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு. ஒரு சோல்ஜரா நான் இருந்தேன், ஒரு சேவகனா அந்த இதுல ஆக்ட் பண்ணேன். ஸ்டில் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டீச்சர்ஸ் அதுக்காக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் அவங்க போட்ட எஃபோர்ட்னால நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க நல்லபடியா செய்யுங்க. ஸோ ஆஸ் எ டென்டிஸ்டா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஹெல்த் ரிலேட்டடா நான் சொல்ல வேண்டியது கடமை. ஏன்னா நான் அந்த விஷயத்தை நான் சொல்லாம போனா அது நல்லாவும் இருக்காது. ஓரல் ஹைஜீன் இஸ் ஈக்குவல் டு ஓவரால் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். பற்கள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா இல்லைங்களா? ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் த கிட்ஸ், பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன், அதை கேட்டுக்குங்க கொஞ்சம். கடவுள் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்ததுனால நம்ம எதையும் கொஞ்சம் கேஷுவலா விட்டுடுறோம். பல்லு வலிக்குதா, பல் டாக்டர்கிட்ட போறீங்க, பல்ல பிடுங்கிடுறீங்க. Did you know each teeth is equal to 30,000 rupees?
ஒரு பல்ல பிடிங்கிட்டு நீங்க என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் வேற பல்லு ரீப்ளேஸ் பண்ணணும்னா நான் 30,000 ரூபாய் வாங்குவேன். பிக்சடா வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேல பண்ண இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs worth பல்லு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கா இல்லைங்களா? 10 லட்சம் worth பல்லு உங்களுக்கு கடவுள் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. இந்த பற்களை பார்த்தாவே உங்களுக்கு வந்து இறைவனுடைய மகிமை தெரியும். எப்படி அப்படின்னா வந்து மற்ற உறுப்புகள், கிட்னி பிறக்கும் போது 2 கிட்னி, ஹார்ட் ஒரே ஒரு ஹார்ட் தான், மூளை ஒரே ஒரு மூளை தான், 2 கை 2 கால் இந்த மாதிரி இருக்கு. ஆனா பற்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் 3 ஸ்டேஜஸா கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா பிறக்கும் போது பற்களே கிடையாது. ஏன் பற்களே கிடையாது? அப்பதான் அது அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கிறது கொள்றதுக்கெல்லாம் பற்கள் இல்லாம படைச்சிடுறாரு. 6 monthsல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சாப்பாடெல்லாம் பிணைஞ்சு ஊட்டுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த இடத்துல பல்லு நம்ம கொடுக்கணுன்றதுக்காண்டி 6 monthsல இருந்து 24 months வரைக்கும் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் வரும். மில்க் டீத் வரும், கிட்டத்தட்ட 20 பற்கள் வரும். இது கால்ட் பிரைமரி டீத்னு சொல்லுவோம், பால் பற்கள்னு சொல்லுவோம். இந்த பற்கள் முக்கியமான இந்த பற்களும் முக்கியம். ஒரு சில குழந்தைங்களை நான் பார்ப்பேன், வீட்டுல கூட்டிட்டு வருவாங்க, சார் சொத்தை பல்லு இருக்கு சார் குழந்தைக்கு. ஆமாம்மா இருக்குமா, கிளீனிங் பண்ணி அடைச்சிடலாமா? வேணாம் சார், அது பால் பல்லு தான் சார், உழுவுற பல்லு தான் சார், பிடுங்கிடுங்க சார்னுவாங்க. ஸோ அந்த பல்லும் பிடுங்க கூடாது. ஏன்னா அந்த பல்லு குழந்தையோட 12 வயசு வரைக்கும் வேணும். குழந்தையோட வளர்ச்சி எந்த வயசுல ஆரம்பிக்குது? 6 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் தான் அதனுடைய நல்ல வீரியமான வளர்ச்சி இருக்கும். அப்ப அதுகளுக்கு பற்கள் முக்கியம். இன்னைக்கே வீட்டுக்கு போங்க, குழந்தைய வாயை திறக்க சொல்லி பாருங்க. சொத்தை பற்கள் இருந்துச்சுன்னா உடனடியா உங்க பல் மருத்துவர்கிட்ட போங்க. பக்கத்துல யார் இருக்காங்களா டாக்டர்? இப்பதான் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேமிலிஸ்லயும் டென்டிஸ்ட் இருக்காங்க. எந்த ஃபேமிலி கேட்டாலும் பல் டாக்டர் இருக்காங்க. அதனால அந்த பல் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த சொத்தை பற்களை கிளீனிங் பண்ணி அடைச்சிக்கங்க. ஏன்னா அந்த பல்ல நம்ம வந்து 12 வயசு வரைக்கும் காப்பாத்தி வைக்கணும். சரி, இது முடிஞ்சிட்ட பிறகு உங்களுடைய குழந்தைகளுக்கு 6 வயசுல இருந்து திருப்பி பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும், நிரந்தர பற்கள். அந்த 6 வயசுல முளைக்கிற பற்கள் தான் வந்து குழந்தையோட 100 வயசு வரைக்கும். அதனால பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, பற்கள் ஒரு பல்ல நீங்க எடுத்துட்டாலும் உங்க பல் டாக்டர்கிட்ட போங்க. 30,000 ரூபாய்க்கு தான் பல்லு கட்டணும்னு அவசியம் இல்லை. 1000 ரூபாய் 1500 ரூபாயில இருந்து பல்லு ஸ்டார்ட் ஆயிடும். கட்டுறதா இருந்துச்சுன்னா ஏதோ ஒண்ணு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல அந்த இடத்துல நீங்க பற்களை ரீப்ளேஸ் பண்ணி கொள்ள வேண்டும். ஏன் சார் பண்ணிக்கிறணும்? எனக்கு தான் வயசு 70 ஆயிடுச்சு சார், எனக்கு எதுக்கு சார் பல்லு? 100 வயசானாலும் நீங்க சாப்பிட தானே போறீங்க. அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நன்றாக கடிப்பட்டு அரைப்பட்டு உள்ள போகணும் அப்படின்னா உங்களுக்கு பற்கள் தேவை. ஒரு சில பேருக்கு வாயில சுத்தமாவே பல்லு இருக்காது. ஏன் சார் இன்னும் கொஞ்ச நாள் இறக்க போறேன், எனக்கு எதுக்குன்னா இல்ல, மேலேயும் கீழே நீங்க பல்செட் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும், பிபி இருந்தா பிபி கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் இருந்தா எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். காரணம், வாயில இருக்கக்கூடிய பற்கள் உங்களுடைய உணவை நன்றாக கடித்து பாதி செரிமான வாயிலே நடந்து வயிற்றுக்குள்ள போகும். இந்த பல்செட் இல்லாம நீங்க கடிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? தானா தாறுமாற அது பாட்டியே போகும், ஃபுட் அப்படியே ஃபுல்லாவே வயிற்றுக்குள்ள போகும். அப்ப பார்த்தா உங்களோட டயபெட்டிக் கண்ட்ரோலே ஆகாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய பல் மருத்துவர் உடனே அணுகி அதை சரி பண்ணிக்கங்க. இதனாலதான் சொன்னேன், ஓரல் ஹைஜீன் இஸ் கால்ட் ஓவரால் ஹைஜீன். வாய் நல்லா இருந்துச்சுன்னா தான் உடல் நலம் நல்லா இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். நேற்று கூட ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு, பல்லுலாம் ஆடுது சார்னாங்க. நான் உடனே பார்த்தோன்னே ஒரே கேள்வி கேட்டேன், சார் உங்களுக்கு சக்கரை இருக்கா அப்படின்ட்டு. சார் எங்க குடும்பத்துல யாருக்குமே சக்கரை இல்லைன்ட்டு. அப்படிங்களா, நானே செக் பண்றேன்னு செக் பண்ணி பார்த்தா 300 சில்லறை வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா வந்து நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு 6 வயசுல கடாப்பல் முளைச்சிருண்டு. 6 வயசுல முளைச்ச பற்கள் வந்து டயபெட்டிக்னால ஈருங்கெல்லாம் வீக்கமாயி பற்கள் ஆட ஆரம்பிக்கும். வாயை வச்சே கண்டுபிடிச்சு கொடுத்தோம். சார் எங்களுக்கு வந்து ஈருங்கெல்லாம் அப்பப்ப ப்ளீடு ஆகுதுன்னு வாங்க. நான் சார் பிபி இருக்கான்னு கேட்பேன். ஆமாங்க. கண்ட்ரோலா இருக்கா சார்? சம்டைம்ஸ் மாத்திரை போடுவேன், சம்டைம்ஸ். அப்ப பிபி ஷூட் அப் ஆச்சுன்னா கம்ஸ்ல இருந்து ப்ளீடிங் ஆகும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஈறுகளும் பற்களும் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். அதனால உங்களுடைய வாய் சுத்தமா ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கங்க. ஒரு சில பெண்கள் திருமணத்துக்கு ரெடியா வரீங்க, திருமணம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பல் மருத்துவரை போய் பார்த்து செக்அப் பண்ணிக்கங்க, உங்களுடைய ஓரல் ஹைஜீன்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு. ஏன் அப்படின்னா வந்து நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு நீங்க பிரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண முடியாம போயிடும். சொத்தப்பல் இருக்கும், வலி இருக்கும். திடீர்னு நீங்க கர்ப்பத்தோட வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம நாங்க எக்ஸ்ரே எடுக்க முடியாது, தேவையில்லாம மருந்து மாத்திரைங்க உள்ள கொடுக்க முடியாது. இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். இல்ல ஒரு சில பேருக்கு திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், இன்னும் குழந்தை இல்லாம இருக்கும். தயவு செஞ்சு முதல் வேலையா போயிட்டு உங்க பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு வாயில இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பூரா கரெக்ஷன் பண்ணிக்கங்க, சரி பண்ணிக்கங்க. சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஓரல் ஹைஜன் ரொம்ப 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 முக்கியம்.
கடைசியில ஒரே ஒரு தகவல் மட்டும் அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். ஒரு சில பேர் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும், நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட நீங்க தகவல் தெரிவிங்க. புகையிலை பொருட்கள் எது யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து வாய் புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பீடியா இருக்கட்டும், சிகரெட், பான் பராக், ஹான்ஸ், மாவா, ஜர்தா, கூல் லிப், லோட்டலோஸ்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே இது நம்மளுக்கு வாய் புற்றுநோயை கிரியேட் பண்ணுது. அதனால அந்த மாதிரி ஏதாவது பழக்கங்கள் இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வாங்க. அந்த மாதிரி சிரமமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய பல் மருத்துவர் அணுகுனா கண்டிப்பா அதுல இருந்து அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில பேர் பற்கள் எல்லாம் உடைஞ்சு போய் அரைகுறையா இருக்கும். அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் அதை போய் சரி செஞ்சுக்குங்க. போன வாரம் நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன், ஒரு 40 வயது பெண்மணி, அவங்களுக்கு வாயில கேன்சர். வந்த காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு உடைஞ்சு போன பல்லு ஒண்ணு வாயில இருந்துச்சு. அது தெரியாதனமா நாக்கில் குத்திக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை 2 தடவை குத்தும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பல தடவை குத்தும் போது அந்த இடம் மறந்து போயிடுது. ஒரு கட்டங்கள்ல அதுவே கேன்சரா மாறிடுது. தேவையே இல்லாம அவங்களுக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஏதோ பீடியோ சிகரெட் குடிச்சாலும் பான் பராக் போட்டாலும் வந்தாலும் கேன்சர் வந்தாலும் பரவாயில்லை. இது ஆனா வந்து தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு நோய் வந்தது காரணம் நம்ம சரியான முறையில பராமரிக்காத பற்கள். அதனால இது வரைக்கும் பற்களுடைய சங்கதிகள் உங்களுக்கு போது நான் நினைக்கிறேன். I want to say another one important thing. இப்ப எங்க பார்த்தாலுமே கேன்சர் கேன்சர் நிறையவே கேட்கிறோம். அதுல முக்கியமானது வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய். இந்த தகவல் எனக்கு இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இங்க நிறைய பெண்கள் இருக்கிறனால, என்னோட சகோதரிகள் இருக்கிறனால, என்னோட தாயை இருக்கிறனால இந்த தகவல் நான் தெரிவிக்க வேண்டியது என் மீது கடமை. அதனால இந்த கூடுகை ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய லைஃப்க்குமே பிரயோஜனமாயின்றதுக்கான தான் இந்த தகவலை நான் கொடுக்குறேன். மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்பகத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன கட்டி. இது மாதிரி ஏதாவது ஒரு கட்டி நீங்க பார்த்தீங்க, கண்டுபிடிச்சீங்கன்னா உடனடியாக உங்களுடைய மருத்துவரை போய் அணுகிடுங்க தயவு செஞ்சு. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அந்த மாதிரி நிஜமாவே அது ஒரு கட்டியாக இருந்ததா, ஒரு சின்னதா ஒரு கோடு போடுவாங்க, அந்த கேன்சர் கட்டியை மட்டும் எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க, சூச்சர் போடுறாங்க, வேலை முடிஞ்சிடும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. இது யாருக்கெல்லாம் வரும்? சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வரும். 18 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50, 60, 70 இந்த மாதிரி எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் வருங்க. அதனால என்ன விஷயம் அப்படின்னா வந்து அது நீங்களே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கலாம். பண்ணும்போது ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு சின்ன ஒரு பாதாம் சைஸ் கொட்டை மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா உடனே ஒரு டாக்டர், லேடி டாக்டர் போனீங்கன்னா அவங்க சொல்ல போறாங்க. அவங்க பார்த்து ஆமாம்மா இது ஒன்றும் இல்லைம்மா, இதை கவலைப்படாதுன்னு சொல்றீங்கன்னு நீங்க நிம்மதியாயிடலாம். ஏன் என்றால் இது தேவையில்லாம நம்மளுடைய வாழ்க்கையே இது பண்ணிடும். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என்னுடைய ஃபேமிலியே நடந்திருக்கு. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவரை அணுகிடுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய சர்வைக்கல் கேன்சர். சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னா வந்து கர்ப்ப இதனால வரக்கூடியது. முடிச்சு சார். இதுக்கு வந்து ஹெச்பிவி வைரஸ் சொல்லக்கூடிய வைரஸ்னால வருது. இந்த ஹெச்பிவி வைரஸ்க்கு வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு 9 வயசுல இருந்து 14 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேக்சின்ஸ் கவர்மெண்டே கொடுக்குது, ஃப்ரீயாவே கொடுக்குது. தயவு செய்து அந்த மாதிரி வேக்சினை போட்டு இதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த நல்வாய்ப்பு கொடுத்த சரஸ்வதி ஸ்கூலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எங்க மாநில துணை பொதுச் செயலர் வந்து ஒரு 8 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் பண்ணி அந்த மார்பக புற்றுநோய்க்காக இலவசமா ஒரு பஸ் விட்டுருக்காங்க ரோட்டரியில. சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் அது நம்ம ஏரியாவுக்கு நான் வர வைக்கிறேன். அது நான் 10 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்த டேட்டு. அது இன்னும் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் பதிவு பண்ணலாம். அந்த பஸ்ஸு வந்துச்சுன்னா நம்ம சகோதரிங்க எல்லாமே இலவசமாக நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். நன்றி. The annual report for the academic year 2025 to 2026. Over to you, ma'am. Founder, esteemed parent, dedicated teachers and dear student, it is with immense pride joy that I stand before you today to present the annual report of Saraswati Nursery and Primary School for the academic year 2025-2026. Before moving into the presentation, I just like to recall our journey from the start. The Saraswati Nursery and Primary School were established in the year 2000 in Melalathur by our very own founder, co-founder with a vision of providing quality educational care for all students. The vision of our founder is simply knowledge conquers all, which made this institution to celebrate its remarkable over year.
It is possible only because of our visionary founders, her colleague, faculties, knowledgeable students, and last but not least, the supported and trusted of our dearest parent. I sincerely thank the Almighty for His blessing to run this institution for a year in a successful manner and many more years with His blessing. Now we are moving on to the annual report. At Saraswati Nursery and Primary School, we believed in fostering holistic development by nurturing young mind with strong foundation, quality education, creativity and value, and our vision is Arise and Shine, and our mission is to inspire students to explore their potential and become lifelong learners. Academic activities. This year our students have excelled in academic achieving remarkable result in assessment and competition. Science Day workshop and active video lecture have been conducted to students by inviting external resource person from Star Vision Planetarium. Our dedicated teachers have ensured effective learning by implement cognitive-based teaching methods, making learning both engaged and impactful, and preparing the student to excel both in middle and higher secondary level, co-curricular and extracurricular activities. Education extends beyond book, and our students have actively participated in various co-curricular activities such as art, music, dance, drama, and a literary event. We have conducted specially assemblies, talented shows, and exhibitions showcasing the creative and intellectual talent. Even like food festival, Science Day celebration, Children's Day celebration, Pongal celebration have been organized by our school. Our young birds have actively participated in all the events by our school and showcased their talent. Community engagement and social initiative. Our school have actively engaged in community service programs such as environmental awareness campaigns, cleanliness initiative, and medical camp. Last year, we conducted 3 medical camps for supporting the vulnerable and promoting social care, instilling a sense of responsibility and empathy in our students. This year, around 3 charity programs have been conducted in old age home Imam Gudiyatham Circle. Much more activity we have planned in a large scale for the upcoming academic year. Teacher training and development. Continued learning is key to the quality education. Our teachers have attend workshop their training section to enhance the teaching methodology, ensure that stay updated with the modern educational practice, coping up with students for better understanding and outcome. Celebrating our alumni, a legacy of excellence. Our alumni in heart of our institution legacy, exemplifying innovation, leadership, respective field. The school has successfully crossed over 1,253 plus alumni who were all successful in their respective field. Notably, our alumni Faizana Fatima and Latikam were honored by our Vellore district collector for securing the school first in the board exam. Future plan. Looking ahead, we plan to introduce, upgrade new learning methodology and expand our extracurricular program at our school level to further enrich the learning and experience competitive for our students. As we conclude this report, we extend our heartfelt gratitude to our management, teachers, parents, students for the unwavering support and cooperation. Together we continue to strive for the excellence, the shape of bright future of your young learner. Thank you. Thank you, ma'am. Now we move on to the convocation ceremony. I request our faculty, Ms. Abhirami ma'am, to present the list of students who are graduating from our school. First of all, good evening to all. Respected founder, I present unto you the students of Up Kindergarten, 5th standard, who have completed their first step in learning with joy and success. We proudly present our little graduates. Firstly, we call Alvin Prakash Raj, Mitran, Vishwan, or Naren. Grand applause for the children. Muhammad Ali, yes Mukesh,
S. Nitish Kumar, H. Salim, I express my sincere thanks to our beloved founders for the constant guidance, encouragement and leadership in making this annual day grand success. My special thanks to our dedicated teachers whose tireless efforts and commitment have brought out of the best in our students. Today's performance was the reflections of your hard work. I would also like to thank all our dear parents. Round of applause to our wonderful students, the start of today, who have filled this evening with joy, energy and talent. I extend my gratitude to the organizing teams and all the supporting staff who work behind the scenes to make this event smooth and successful. Finally, I thank each and everyone present here for being a part of this memorable celebration. Thank you all once again. Have a pleasant evening. Thank you. Commencing our inaugural session, which means inauguration மட்டும் இப்போ முடிக்கிறோம். Followed by next, our cultural events has been conducting on each one of the following.